அண்ணாமலையோட பொசிஷன் என்ன சார்? அண்ணாமலை தமிழக ஜனதா கட்சியை மிக மிக வளர்த்தார். எண் மண் எண் மக்கள் மூலமாக தமிழக அசெம்பிளி தொகுதிகளிலும் தமிழக பாஜக கொடியை பறக்கவிட்ட பெருமை அண்ணாமலைத்தான் சாரும். இருப்பினும் சில வெறுப்பு அரசியல் எதிர்ப்பு இருக்கிறது அண்ணாமலைக்கு. மத்திய பாஜகவிலும் சரி தமிழக பாஜகவிலும் சரி. என்னை பொறுத்த மட்டில் மத்திய பாஜக அண்ணாமலைக்கு மரியாதை தருகிறது. இருப்பினும் கடந்த சில நாட்களாக அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய ஒரு கவனம் மத்திய பாஜக வக்ஃப் போர்டிலும் பிரதமருடைய அயல்நாட்டு பிரயாணத்திலும் பிஸியாக இருப்பதால், தீவிரமாக இருப்பதால், வக்ஃப் போர்டு கான்சென்ட்ரேஷன் வக்ஃப் போர்டு மேல இருப்பதனால் அமித்ஷா 2 அவையிலும், லோக்சபை ராஜ்யசபை 2 அவையிலும் அவர் இரவும் பகலாக இருந்ததை பார்த்தால் தமிழகத்தில் கண்டிப்பாக அடுத்த வாரம் வரக்கூடிய 10-15 நாட்களில் தமிழகத்தை பற்றி அவர்கள் யோசிக்க ஆரம்பிப்பார்கள். காரணம், அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி தலைவரையே அவர்கள் இன்னும் நிர்ணயிக்க முடியவில்லை. அதைத்தான் அகிலேஷ் யாதவும் பலரும் லோக்சபாவிலும் கிண்டல் செய்தார்கள். அதற்கு அமித்ஷா சரியான பதில் சொன்னார். வரக்கூடிய நாட்களில் 18-19 கோடி ஊழியர்கள் உள்ள கட்சி மாநிலத்திலும் மத்தியிலும் சில தேர்தல் பரிந்துரைகளை ஆரம்பித்து விட்டது. அதனுடைய முடிவு ஏப்ரல் எண்டில் வரக்கூடும். JP நட்டாவிற்கு அடுத்ததாக ஏப்ரல் மாதத்தில் ஒரு மாபெரும் தலைவரை பாஜக நிர்ணயிக்க இருக்கிறது. அதற்கு பிறகுதான் தமிழகத்தை அவர்கள் யோசிப்பார்கள் என்று எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீதர்.